ஆஸ் பர் வேர்ல்டு மார்க்கெட் வந்துட்டு மேலே போகணும் அப்படிங்கிற வியூ இருக்குது. அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்த வரைக்கும் கீழே வரணும் அப்படிங்கிற வியூவாக இருக்குது. அண்ட் நாளைக்கு நிஃப்டிக்கான எக்ஸ்பைரியும் இருக்குது. அப்படிலாம் பார்க்கும்போது ப்ரைஸ் எப்படி ட்ராவல் ஆகும்னா, ப்ரைஸ் வந்துட்டு கொஞ்சம் மேலே வந்துட்டு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியோட மேலே வரும். அங்கே வந்து ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சப்ளை ஜோன் இருக்கிறதுனால அந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது புரிதலாக இருக்குது. அடுத்த இமீடியட் சப்போர்ட் அப்படிங்கிறது 25,117 இந்த ரேஞ்சில் இருக்குது. இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரெக்கவரி அப்படிங்கிறது வரலாம். அகைன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிமாண்ட் ஜோன் 1 வரைக்கும் வரும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. அதாவது இங்கே இருந்துட்டு ஒரு லோயர் ஹையை கொடுத்து ஒரு டவுன் ட்ரெண்ட், அதாவது லோயர் லோ லோயர் ஹை லோயர் லோ அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. அண்ட் இந்த இடத்துல வந்தாங்கன்னா ஒரு சின்ன ரெக்கவரி கூட வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அல்லது இங்கேருந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறது கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது அப் டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24,800 சில நாட்களுக்கு முன்னாடி நம்ம கொடுத்துருந்தோம். இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரும் அப்படிங்கிறத. ஸோ அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேஞ்சை டச் பண்ணிவிட்டு திரும்பவும் டிமாண்ட் கிரியேட் ஆகி மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது புரிதலாக இருக்குது. இதை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய ஜோன்லேருந்து கொஞ்சம் மேலே வந்துட்டு கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது புரிதலாக இருக்குது. அண்ட் சப்போஸ் மார்க்கெட் வந்துட்டு மேலே போகணும் அப்படின்ற பட்சத்தில் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ளை ஜோன் 1க்கு மேலே இருக்கிற பட்சத்தில் கொஞ்சம் பாசிட்டிவாக டேர்ன் ஆகும். பட் இமீடியட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால, அதாவது சப்ளை ஜோன் 2 இருக்கிறதுனால உங்களுக்கு அங்கேருந்து கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா கொஞ்சம் ஃபர்தராக மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது சப்ளை ஜோன் 3 வரைக்கும் போகும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. ஸோ ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ளை ஜோன் 3 பிரேக் பண்ணால் மட்டும்தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது இந்த இடத்துக்கு எல்லாமே உங்களுக்கு ரிஸ்க்கான ஏரியாவாக ஐடென்டிஃபை பண்ணுறோம். இந்த ப்ரைஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ண வேண்டிய ரேஞ்சாக இருக்குது அப்படிங்கிறதும் புரிதலாக இருக்குது. மேலே போயிட்டு இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் பற்றி நம்மளால் பார்க்க முடியாததுனால மேலே வந்த பிறகு நம்ம ட்ரேட் எம்பரர் மெத்தடில் கன்ஃபர்மேஷன் பார்த்து கீழே ஃபர்தராக கீழே வரும் அப்படிங்கிறது நம்ம புரிதலாக இருக்குது. சப்போஸ் இந்த மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா சைட்வேஸுக்கான வியூ இருக்கிற பட்சத்தில், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாளைக்கு எக்ஸ்பைரி அப்படிங்கிறதுனால சைட்வேஸும் இருக்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்பிட்வீன் த லோ, அதாவது இன்னியோட லோயஸ்ட் பாயிண்ட்டும் இந்த சப்ளை ஜோன் இந்த 2 இடத்துக்கு இடையில ட்ராவல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது அடுத்த புரிதலாக இருக்குது. இந்த ரேஞ்சுக்குள்ளார சைட்வேஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதும் புரிதலாக இருக்குது. இதை அவாய்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த இடத்துல ஐடென்டிஃபை பண்ணுறோம்.